திருமண நிகழ்ச்சிகளில் புதுமண தம்பதிகளுக்கு அண்ணாமலை கொடுக்கும் மங்களகரமான பரிசு. வணக்கம் நண்பர்களே. தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை தன்னை தலைவர் பதவியிலிருந்து நீக்கிய பிறகு ஆன்மீக நிகழ்ச்சிகளில் நிறையவே கலந்து கொண்டு வருகிறார். அதேபோன்று திருமண நிகழ்ச்சிகளுக்கும் அடிக்கடி சென்று மணமக்களை மனதார வாழ்த்தி கொண்டு வருகிறார். குறிப்பாக சமீபத்தில் தமிழக பாஜக தலைவர்களுடன் டெல்லியில் அமித்ஷா வீட்டில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்ற போது கூட அண்ணாமலை அதில் கலந்து கொள்ளவில்லை. தான் அன்றைய தினம் 11 திருமண நிகழ்ச்சிகளை நடத்தி வைக்க இருப்பதாக சொல்லி அந்த கூட்டத்தை தவிர்த்துவிட்டு திருமண நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார். இதனால் அண்ணாமலைக்கு டெல்லி மேலிடம் அழைப்பு விடுக்கவில்லை என்று கூட விமர்சனங்கள் எழுந்தது. என்றாலும் அதையடுத்து தன்னிடத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு ஒரே நாளில் 11 திருமண நிகழ்ச்சிகளை நடத்தி வைத்ததால் தான் டெல்லிக்கு செல்லவில்லை என்பதை தெளிவுபடுத்தினார் அண்ணாமலை. இப்படியான நிலையில் அண்ணாமலை தான் கலந்து கொள்ளும் திருமண நிகழ்ச்சிகளில் கொடுக்கும் பரிசு பொருட்கள் குறித்த ஒரு தகவல் வெளியாகி வருகிறது. அதாவது அண்ணாமலையை பொறுத்தவரை மணமக்களுக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவிப்பதோடு திருமணம் என்றாலே மங்களகரமான நிகழ்ச்சி என்பதால் அதை வெளிப்படுத்தும் வகையில் மஞ்சள் பொடியை தம்பதிகளுக்கு பரிசாக கொடுக்கிறாராம். அந்த மஞ்சளை அப்படியே கடையில் வாங்கி கொடுக்காமல் விவசாயிகளிடம் வாங்கி அதை பதப்படுத்தி அரைத்து கண்ணாடி பாட்டிலில் அடைத்து அவர்களுக்கு பரிசாக கொடுக்கிறாராம். குறிப்பாக அதை கொடுப்பதோடு இந்த மஞ்சளை போன்று உங்களது வாழ்க்கையும் மங்களகரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் மனதார வாழ்த்துகிறாராம். அடுத்த செய்தி. அண்ணாமலை இல்லாமல் உடைந்த கூட்டணி. நயினார் மீது அமித்ஷாவுக்கு போன ரிப்போர்ட். கடும் அப்செட்டில் டெல்லி. உருவாக போகும் புதிய அதிமுக. அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கும் எடப்பாடி பழனிசாமி தனக்கு யார் போட்டியாக வருகிறார்களோ அல்லது தனக்கு எதிராக இருக்கிறார்களோ அவர்களை கட்சியை விட்டே நீக்குவதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார். அப்படித்தான் சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் ஆகியோரை வெளியேற்றினார். இந்த நிலையில் தற்போது செங்கோட்டையனுக்கும் அவருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அவரது கட்சி பதவியை உடனடியாக பறித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி. இதன் காரணமாக அடுத்தபடியாக அவருக்கு எதிராக இருக்கும் எஸ்பி வேலுமணி பதவியையும் அவர் பறிப்பார் என்றும் அதிமுக வட்டாரங்களில் கூறுகிறார்கள். ஆனால் அப்படி எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டால் அதே வேகத்தில் புதிய அதிமுக உருவாகிவிடும் என்கிற தகவல்களும் தற்போது வெளியாகியுள்ளன. குறிப்பாக ஹரித்வார் செல்வதாக சொல்லிக்கொண்டு மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்துள்ள செங்கோட்டையன் தற்போதைய அதிமுகவின் நிலைமையை அவரிடத்தில் தெளிவுபடுத்தியிருக்கிறாராம். டெல்லி செல்வதற்கு முன்பு சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் ஆகியோரிடத்தில் கலந்து ஆலோசித்துவிட்டுதான் சென்றாராம். அதனால் ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்க எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் நாங்கள் புதிய அதிமுகவை தொடங்கி விடுவோம். அதிமுகவில் அதிருப்தியில் இருக்கும் அத்தனை பேரையும் அந்த கட்சிக்கு இழுத்து டிடிவி தினகரனை போன்று நாங்களும் ஒரு புதிய கட்சியை உருவாக்குவோம். அப்படி நாங்கள் புதிய கட்சி தொடங்கினால் அதிமுக இன்னும் உடைந்து அந்த கட்சியால் 10% ஓட்டுகளை கூட வாங்க முடியாத நிலைமை ஏற்படும் என்றும் அமித்ஷா இடத்தில் செங்கோட்டையன் சில தகவல்களை சொல்லி இருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் பேசிக் கொள்கிறார்கள். இதனால் அதிமுகவை ஒன்றிணைத்து ஒரு வலுவான கூட்டணி அமைத்து திமுகவை வீழ்த்தலாம் என்று நினைத்தால் இப்போது அதிமுகவிலேயே மோதல் உருவாகிவிட்டதே என்று டெல்லி மேலிடம் அப்செட்டில் உள்ளதாம். அதோடு பாஜகவை பொறுத்தவரை இன்னும் 2 மாதங்களில் பீகாரில் தேர்தல் நடைபெற உள்ளதால் அவர்களின் முழு கவனமும் தற்போது பீகார் மாநிலத்தில் தான் உள்ளதாம். அதனால் அடுத்த டிசம்பர் மாதத்திற்கு பிறகுதான் தமிழ்நாடு பக்கம் அவர்கள் திரும்புவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த நேரத்தில் தமிழக பாஜகவின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மீதும் டெல்லி மேலிடத்துக்கு அதிருப்தி அதிகரித்துள்ளதாம். குறிப்பாக டிடிவி தினகரன் அவர் மீது மிக கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுகவும் பாஜகவும் மட்டுமே இருந்தால் போதும் என்றுதான் அவர் செயல்படுகிறார். மற்ற கூட்டணி கட்சிகளை மதிப்பதில்லை. ஆனால் பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூட்டணி கட்சிகளை அனுசரித்து நடந்து கொண்டார். அவர் மட்டும் இப்போதும் தலைவராக இருந்திருந்தால் இந்த கூட்டணி உடையாமல் அப்படியே இருந்திருக்கும். அவரை பொறுத்தவரை எல்லோரிடத்திலும் ஒரே மாதிரியான மனநிலையுடன் செயல்படுவார். ஆனால் நயினார் எடப்பாடி பழனிசாமிக்கு சொம்பு தூக்குகிறார். அவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டுமே இவர் செய்கிறார். ஏதேனும் எதிர்கேள்வி கேட்டால் இப்படிதான் அமித்ஷா சொல்லி இருக்கிறார் என்று கூறுகிறார். அதனால் நயினார் தமிழக பாஜகவில் மாநில தலைவராக இருந்தால் இந்த கூட்டணி தேரவே தேராது. அடுத்தபடியாக எந்த ஒரு கட்சிகளும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரவே மாட்டார்கள் என்று டிடிவி தினகரனும் டெல்லிக்கு ரிப்போர்ட் அனுப்பிவிட்டாராம். அதற்கேற்பதான் பாட்டாளி மக்கள் கட்சி 2 துண்டுகளாக உடைந்திருக்கிறது. தேமுதிக எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார். மற்ற சிறிய கட்சிகளும் கூட்டணி கட்சிகளுக்கு மரியாதை இல்லை என்பதால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு செல்லவா இல்லை விஜய் கூட்டணிக்கு சென்று விடலாமா என்று பின்வாங்கி நிற்கிறார்கள். இதுகுறித்த ரிப்போர்ட் டெல்லிக்கு போனதை அடுத்துதான் நயினார் நாகேந்திரன் மீது அமித்ஷா கடும் கோபத்தில் இருக்கிறாராம். அவசரப்பட்ட அண்ணாமலையை தலைவர் பதவியிலிருந்து மாற்றிவிட்டோமே என்று இப்போது அவர்கள் ஃபீல் பண்ணுவதாகவும் தமிழக பாஜக வட்டாரங்களில் பேசிக் கொள்கிறார்கள்.
அதனால் ஒருவேளை 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக தலைமையில் சரியான கூட்டணி அமையாமல் தோல்வியை சந்தித்தால் அடுத்து முதல் வேளையாக நயினார் நாகேந்திரனை தலைவர் பதவியிலிருந்து தூக்கி எறிந்துவிட்டு உடனடியாக அண்ணாமலையை மீண்டும் அந்த இடத்திற்கு கொண்டு வந்து விடுவார்கள் என்றும் பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள். அந்த அளவுக்கு தற்போது நயினார் நாகேந்திரன் கூட்டணியில் உள்ள கட்சிகளை கூட தக்க வைத்துக் கொள்ள முடியாமல் எடப்பாடி பழனிசாமியின் கைப்பாவையாக செயல்படுவது ஒட்டுமொத்த கூட்டணிக்கே உலை வைத்து விடுவதாக மாறியுள்ளது. குறிப்பாக மீண்டும் அதிமுக உடைந்து புதிய அதிமுக தொடங்கினால் அதில் செங்கோட்டையன், சசிகலா, OPS, SP வேலுமணி உள்ளிட்ட பலரும் இணைந்து எடப்பாடிக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி விடுவார்கள். அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவது மிகப்பெரிய கேள்விக்குறியாகிவிடும். அதனால் இந்த விஷயத்தில் டெல்லி மேலிடம் எடப்பாடியை அழைத்து பேசி உடனடியாக பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பார்கள் என்று பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள். அடுத்த செய்தி. ஹரித்வாருக்கு போவதாக சொல்லிவிட்டு நேற்று இரவு அமித்ஷாவை சந்தித்த செங்கோட்டையன். எடப்பாடிக்கு வந்த ஷாக்கிங் நியூஸ். ஏற்கனவே அதிமுகவின் செங்கோட்டையன் பல மாதங்களுக்கு முன்பு டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்து விட்டு வந்தார். காரணம், அப்போதே அதிமுகவை சேர்ந்த SP வேலுமணி உள்ளிட்டோர் 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வைப்பதற்காக பேச்சுவார்த்தை நடத்தி வந்தார்கள். அதன் பிறகுதான் சில மாதங்கள் கழித்து எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றார். ஆனால் SP வேலுமணி தான் டெல்லி சென்ற போதே செங்கோட்டையனை அழைத்து சென்றார். காரணம், அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று அவர் அப்போதே திட்டமிட்டார். குறிப்பாக செங்கோட்டையன் சசிகலாவுக்கு நெருக்கமானவர் என்பதால் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைக்கும் போது ஒருங்கிணைந்த அதிமுக என்கிற விவகாரத்தை எடப்பாடி முன்வைக்க வேண்டும் என்று அமித்ஷா இடத்தில் கோரிக்கை வைத்து வந்தார்கள். அதே போன்ற அமித்ஷாவும் தமிழ்நாட்டில் அதிமுக ஒருங்கிணைந்து செயல்பட்டால்தான் திமுக கூட்டணியை வீழ்த்த முடியும் என்பதனால் அது குறித்து எடப்பாடி இடத்தில் கூறியிருக்கிறார். ஆனால் அவரோ சசிகலா OPS கட்சிக்குள் வந்தால் என்னை பொதுச் செயலாளராக இருக்க விட மாட்டார்கள், அதனால் அவர்களை மீண்டும் கட்சிக்குள் சேர்க்க மாட்டேன் என்று தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியிருக்கிறார். இதன் காரணமாக உட்கட்சி விவகாரத்தில் பாஜக தலையிடாமல் விலகிவிட்டது. இந்த நிலையில்தான் தற்போது மீண்டும் ஒருங்கிணைந்த அதிமுக என்கிற விஷயத்தை கையில் எடுத்த செங்கோட்டையன் எடப்பாடிக்கு 10 நாட்கள் கெடு விதித்த நிலையில் அவரது பதவியையே பறித்துவிட்டார் எடப்பாடி. இதனால் நேற்றுதான் ஹரித்வார் சென்று ராமரை வணங்கப் போவதாக கூறி சென்றார் செங்கோட்டையன். ஆனால் அவர் நேற்று இரவு டெல்லி சென்று அமித்ஷாவை அவரது வீட்டில் சந்தித்துள்ளார். இது குறித்த தகவல் நேற்று இரவு வெளியான நிலையில் அதிமுக வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செங்கோட்டையனின் இந்த டெல்லி விசிட் காரணமாக கூட்டணியில் புதிய குழப்பம் ஏற்பட்டு விடுமோ? ஒருவேளை பாஜகவுடனான கூட்டணி உடைந்தால் மீண்டும் மக்களவைத் தேர்தலை போன்று அதிமுக தனித்து போட்டியிட்டு டெபாசிட் இழக்க நேரிடுமோ என்றெல்லாம் அதிமுகவை சேர்ந்தவர்கள் புலம்பு தொடங்கிவிட்டார்கள். என்றாலும் டெல்லியில் என்ன பேசப்பட்டது, அதற்கு அமித்ஷா எப்படிப்பட்ட ரியாக்ஷனை கொடுத்தார் என்பது குறித்த தகவலை அறிய நயினார் நாகேந்திரன் மூலமாக அமித்ஷா வீட்டில் நடந்த சந்திப்பு குறித்து அங்குள்ள பாஜக புள்ளிகளிடத்தில் விசாரித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளன. காஞ்சிபுரம் டிஎஸ்பியை கைது செய்ய போடப்பட்ட உத்தரவை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்றம் வன்கொடுமை செய்தது தொடர்பாக கொடுக்கப்பட்ட புகார் அடிப்படையில் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்ய தவறியதற்காக நேற்று காஞ்சிபுரம் சட்ட ஒழுங்குத்துறை போலீஸ் சூப்பரண்ட் சங்கர் கணேசை காஞ்சிபுரம் முதன்மை நீதிமன்றம் கைது செய்ய உத்தரவிட்டிருந்தது. இதனால் நீதிமன்றத்தில் ஆஜரான அவரை சீருடையில் இருந்தபடியே கைது செய்ய நீதிபதி உத்தரவிட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதையடுத்து நீதிபதியின் காரிலேயே அழைத்து வரப்பட்ட அவர் தப்பிச் சென்று விட்டதாக சிறிது நேரம் சலசலப்புகள் ஏற்பட்டது. ஆனால் ஒரு அரை மணி நேரத்தில் மீண்டும் அவர் அதே இடத்தில் ஆஜராகிவிட்டார். பின்னர் அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் அதற்கு எதிராக இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் குற்றம் சாட்டப்பட்டவரை கைது செய்ய காவல்துறைக்கு நீதிமன்றம் உத்தரவு போட முடியாது, அதோடு டிஎஸ்பியை கைது செய்து சிறையில் போடுவதற்கு முன்பாக அவரிடத்தில் ஒப்புதல் பெற்றிருக்க வேண்டும். இது எதுவும் பின்பற்றப்படவில்லை என்பதால் டிஎஸ்பி சங்கர் கணேசை கைது செய்ய பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்வதாக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டுள்ளது.